இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2026 உங்களுக்காய் சொல்லும் வார்த்தை. யூதாவின் ராஜாவாகிய செருபேபேலே, இதோ உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தாலும் அல்ல, என் கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். பெற்றுக்கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய ஆவியின் வருஷம். இது சூப்பர் நேச்சுரலாய் வேதம் முழுவதும் காணப்படுகிற அத்தனை மிராக்கிளும் உங்க லைஃப்ல இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய துவங்கி விட்டார். எஸ், அது செய்ய துவங்கி விட்டார். எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு 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 என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய புத்தி, உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய பிரயாசம் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியின் ஆண்டு. என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். எஸ், ஆவியினாலே ஆகாதது ஒன்றுமே இல்லை. எஸ், ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எஸ் எஸ், எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவனுக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தில் அல்ல, உன்னுடைய ஆவியினாலே, உன்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும், 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 எல்லாமாகும். ஆமென். நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்கிற, எனக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவரே என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை மகிமைப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார். அவருடைய சித்தத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். பரலோகம் அனுதினமும் எனக்காய் திறக்கப்படும். ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் என் ஆவியானவர் மாற்றுவார். அவர் மாற்றுவார், அவர் செயல்படுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் நடத்துவார். ஓ எஸ், thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. வார்த்தைக்காய் நன்றி, வார்த்தைக்காய் நன்றி, வார்த்தைக்காய் நன்றி, ஆவிக்காய் நன்றி, இப்படி சத்தியத்துக்காய் நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி.